ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சைடு இணைக்க போகிறோம். அளவு ப்ளவுஸில் இருந்து அளவுகள் மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ரவுண்டும் மார்க் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஆம்கோல் ரவுண்டும் மார்க் பண்ணியாச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் இடுப்பு சைடும் பேக் சைடு இடுப்பு சைடும் குறிச்சிட்டோம். இது ரெண்டு கோட்டுக்கும் இடையில தான் நம்ம தையல் போட போகிறோம். இப்போ கையில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுக்கலாம். அடியில் வரக்கூடிய அந்த ஆம்கோல் சைடு பாருங்கள், பிசுறு பகுதியும் மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு தையலுமே நம்மளுக்கு அழகா நேரா இருக்கணும். ஏற்றி இறக்கி வரக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு அந்த ரெண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தைக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக நம்ம திருப்பும் பொழுது அந்த ஆம்கோல் சைடு பாருங்கள், அந்த தையல் ப்ளஸ் சிம்பிள் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு நூல் கூட நம்மளுக்கு ஏற்றியும் இல்லை இறக்கியும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும் அப்படின்னா கட்டிங் நம்ம சரியாக பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.